வணக்கம். இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க இருப்பது தொலைநோக்கி என்று சொல்லக்கூடிய டெலஸ்கோப். இவற்றை பற்றிய பல முக்கிய தகவல்களை நாம் காண இருக்கின்றோம். இவற்றை பற்றி தெளிவாக விளக்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் மார்த்தி. டெலஸ்கோப் என்பது என்ன, அதை பற்றி ஒரு விளக்கமும், அதை முதலில் கண்டுபிடித்தவர் யார் என்பதை பற்றியும் சொல்லுங்கள். தொலைநோக்கி அல்லது டெலஸ்கோப் என்பது பொருட்களை பெரிதுபடுத்தி பார்ப்பதற்கான ஒரு கருவி. It is an apparatus used to have a magnified view of objects. பெரிதுபடுத்தி பார்ப்பதற்காக லென்சஸ் அண்ட் மிரர்ஸ் பயன்படுத்தி டெலஸ்கோப்கள் உருவாக்கப்படுகின்றன. அவருடைய பேர் ஹான்ஸ் லிப்பர்ஷி. அவர் வழக்கமான மூக்கு கண்ணாடி தயாரிப்பாளர். இன்னும் கூடுதல் உத்வேகத்தில் தொலைநோக்கியை கண்டுபிடித்தார். அது மட்டும் இல்லை, நெதர்லாண்ட்ஸில் அவர் அதுக்கான பேட்டன்ட்டும் வாங்கினார் 1608 என்னன்னா, ஆரம்ப கட்டத்தில் அதனுடைய பயன்பாடுகள் முழுக்க எப்படி இருந்ததுன்னா, மிலிட்ரி பர்பஸஸ், நேவி பர்பஸஸ், இதுக்காகத்தான் அந்த பயன்பாடு இருந்து வந்தது. பொதுவாக இந்த டெலஸ்கோப் துறை, இந்த ஃபீல்டில் கலீலியோ அவர்களினுடைய பங்களிப்பு எந்த அளவில் இருந்தது சார்? நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் மிலிட்ரி பர்பஸஸ், நேவி பர்பஸஸ் இவற்றுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு டெலஸ்கோப்பை வானத்தை நோக்கி திருப்பியவர் கலீலியோ. ஒரு மிகப்பெரிய வானியலாளர், பெரிய சாதனைகள் நிகழ்த்தியவர், இட்டாலியன் அஸ்ட்ரானமர். நெதர்லாண்ட்ஸ் நாட்டில் டெலஸ்கோப் ஆரம்பகட்ட கண்டுபிடிப்பு நிகழ்ந்ததை பற்றி தகவல் கிடைச்ச உடனே அந்த டெக்னாலஜியை வானியல் துறைக்கு பயன்படுத்தி கொண்டார் கலீலியோ. அவர் உருவாக்கிய டெலஸ்கோப்ஸ் மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்தியது. நிலவை பற்றி அவருடைய கண்டுபிடிப்பு, தொலைநோக்கி மூலம் அவருடைய கண்டுபிடிப்பு, அதுக்கு முன்பு வரை நிலவு என்பது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் கொண்டதாக கருதப்பட்டது. அப்படி அல்ல, மலைகளும் பள்ளத்தாக்குகளும் அங்கே இருப்பதை அவர் கண்டுபிடித்து அறிவித்தார். அதே மாதிரி சன் ஸ்பாட் கண்டுபிடித்தார். ஜூபிட்டர் கிரகத்தின் மூன்ஸ், நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அவற்றை கண்டுபிடித்தார். மில்கி வே கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ் கொண்டிருப்பதை, ஏராளமான நட்சத்திரங்கள் கொண்டிருப்பதை, அதனுடைய அமைப்புகளை தெளிவாக விளக்கினார். எல்லாவற்றை விட முக்கியமாக கோப்பர்னிக்கன் மாடல்னு சொல்றோம் இல்லையா, கோப்பர்னிக்கஸ் உருவாக்கிய மாடல், சூரியன் தான் மையத்தில் இருக்கு, கிரகங்கள் சுற்றி வருகின்றன என்ற தியரியை நிரூபிக்கிறதுக்கான அதிகபட்ச தகவல்களை கொடுத்தது கலீலியோ. இந்த மாதிரி கலீலியோடைய டெலஸ்கோப் ஆர்வம் மிகப்பெரிய சாதனைகளை கொடுத்தது, வானியல் பற்றிய நிறைய நிரூபணங்களை தந்தது. மிக சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ இந்த தொலைநோக்கின்னு சொல்லக்கூடிய டெலஸ்கோப்லேயே பிக் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேல் டெலஸ்கோப், இதனுடைய பங்களிப்பை பற்றி சொல்லுங்க. பிக் ஐ என்று அழைக்கப்பட்ட ஹேல் டெலஸ்கோப் ஒரு பிரம்மாண்டம் டெலஸ்கோப். அது 1928 அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கி 1941 தான் அந்த ஆப்ரேஷன் வந்தது. ஜார்ஜ் ஹேல் என்ற ஒரு வானியலாளர் இதற்கான முன்முயற்சி எடுத்தார். அவருடைய பேரிலே இந்த ஹேல் டெலஸ்கோப் அழைக்கப்பட்டிருக்கு. அதை பொறுத்தவரை 200 inches டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 5 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான டெலஸ்கோப். ஸோ அதனுடைய தொழில்நுட்பம் தான் இன்றைக்கு வரைக்கும் நிறைய டெலஸ்கோப்புக்கு ஒரு பேஸாக இருக்குது. அதனுடைய கட்டுமானம், அதனுடைய வடிவம் எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்குது. அந்த அளவு தாக்கத்தை உருவாக்கிச்சு. அமெரிக்காவில் உள்ள ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அவங்க கொடுத்த ஒரு நிதி உதவி, டொனேஷன், அதை அடிப்படையாக கொண்டதை உருவாக்குனாங்க. இந்த பிரம்மாண்டமான டெலஸ்கோப் இன்றைக்கும் செயல்பாட்டில் இருக்குது. நிறைய வானியல் கண்டுபிடிப்புகளுக்கு இந்த பிக் ஐ தான் ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கு. அதே போல மிகப்பெரிய ஆப்டிக்கல் டெலஸ்கோப் இந்தியாவில் தற்போது எங்கு இருக்கிறது சார்? இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய டெலஸ்கோப் DOT என்று அழைக்கப்படுகிற தேவஸ்தால் ஆப்டிக்கல் டெலஸ்கோப். இது உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள நைனிடாலில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது 3.6 மீட்டர் டயமீட்டர் கொண்டது. ஏற்கனவே சொன்னோம், பிக் ஐ 5 மீட்டர்ஸ் டயமீட்டர். இந்தியாவில் உள்ள DOT 3.6 மீட்டர் டயமீட்டர். இது இதனை ஆப்ரேட் பண்ணிட்டு வர்றது ஏரிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஆரியபட்டா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்சர்வேஷனல் சயின்சஸ். இது ஏசியாவிலே லார்ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். அதே போல உலகின் மிகப்பெரிய ரேடியோ டெலஸ்கோப் எங்க இருக்கு சார்? உலகின் மிகப்பெரிய ரேடியோ டெலஸ்கோப் அப்படிங்கிறது அல்மா என்று அழைக்கப்படுகிறது. அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் அரே
அதாவது இது ஒரு டெலஸ்கோப் அல்ல, ஒரு நிறைய ஆண்டனாஸ் கொண்ட ஒரு கூட்டு டெலஸ்கோப்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 66 ஆண்டனாஸ் ஒரே ஆண்டனா போல் செயல்படுது. அதுக்கான ஒரு டெக்னாலஜி இன்டர்ஃபெர்மோட்ரி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை செய்திருக்கிறாங்க. இது வந்து சிலி நாட்டின் ஒரு மலைப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 5000 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப் பிட்வீன் யூரோப்பியன் சதர்ன் அப்சர்வேட்டரி, த நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் சயின்சஸ் ஆஃப் ஜப்பான். ஸோ 3 நாடுகள் கூட்டு முயற்சியாக இந்த மிக பிரம்மாண்டமான அரே ஆஃப் டெலஸ்கோப்பை உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே ஆப்டிக்கல் டெலஸ்கோப் பற்றி சொல்லியிருந்தீங்க சார். உலகத்தின் மிகப்பெரிய ஆப்டிக்கல் டெலஸ்கோப் எங்கே அமைந்திருக்கு சார் அட் பிரசன்ட்? உலகின் மிகப்பெரிய ஃபில்ட் அப்பச்சர் ஆப்டிக்கல் டெலஸ்கோப் அப்படிங்கிறது ஜிடிசி என்று அழைக்கப்படக்கூடிய த கிராண்ட் டெலஸ்கோபியா கனாரியஸ். கிராண்ட் ஐ 5 மீட்டர்ஸ் விட்த் கொண்டது என்று பார்த்தோம். நம்முடைய ஜிடிசி 10.4 மீட்டர்ஸ் அகலம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான டெலஸ்கோப். இன்றைக்கும் வானியல் குறித்த மிகப்பெரிய ஆய்வுகளுக்கு பேருதவி செய்து வருகிறது இந்த பிரம்மாண்டமான டெலஸ்கோப். அதே போல இஎல்டி, ஜிஎம்டி டெலஸ்கோப் இது ரெண்டும் ஒன்றுதானா? இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார். இஎல்டி என்று அழைக்கப்படும் எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் டெலஸ்கோப் ஒரு யூரோப்பியன் ப்ராஜெக்ட். இட் இஸ் லெட் பை இஎஸ்ஓ. அதே நேரத்தில் ஜிஎம்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஜெயண்ட் மெகலன் டெலஸ்கோப் ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட். இட்ஸ் லெட் பை கார்னஜி இன்ஸ்டிடியூஷன் ஃபார் சயின்ஸ். 2 பிரம்மாண்டமான டெலஸ்கோப்ஸ் உருவாகி வருகின்றன. இரண்டுமே சிலி நாட்டில் என்றாலும் கூட 2 வெவ்வேறு அமைப்புகள் உருவாக்கி வருகின்றன. இவை மிக விரைவில் செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றன. வானியல் குறித்த மிகப்பெரிய சாதனங்களாக இவை அமையப் போகின்றன. இந்த தொலைநோக்கிகளில் பல பெயர்களை வந்து இப்போ நாங்கள் கேட்டுகிட்டே வரோம். அந்த வகையில் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதை பற்றி சொல்லுங்கள் சார். பூமியில் நிறுவப்பட்ட பல்வேறு டெலஸ்கோப்ஸ் பற்றி பார்த்தோம். ஆனால் விண்ணில் அமைக்கப்படும் டெலஸ்கோப் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொன்னவர் லைமன் ஸ்பிட்சர் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி 1946 இந்த கான்செப்ட் சொல்கிறாரு. அதன் அடிப்படையில் பல்வேறு முயற்சிகள், ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 1960s இருந்து ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் பல்வேறு முயற்சிகள், பல நாடுகள், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் தங்களுடைய ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸை அடுத்தடுத்து அமைக்க தொடங்கின. இதனுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பூமியில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸ் அங்கே இருக்காது. மேகக்கூட்டங்களோ வானிலை மாற்றங்களோ இந்த வானியல் ஆய்வை தடை செய்யாது. இன்னொரு கிளியர் பிக்சர்ஸ் வந்து ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் மூலம் கிடைக்குது அப்படிங்கிறது இதனுடைய பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் டாப் 2 என்னென்ன சார்? டாப் 2 ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒன்று த ஹபிள், மற்றொன்று ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். 1990 ஆண்டு 1990 நிறுவப்பட்ட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதை வந்து த கிராண்ட் டேடி ஆஃப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டெலஸ்கோப். பல வானியல் கண்டுபிடிப்புகளுக்கு ஆதாரமாக இருந்தது இந்த ஹபிள் டெலஸ்கோப் தான். 1990 தொடங்கப்படும் போது ஒரு 15 இயர்ஸ் இது தொடர்ந்து சேவை செய்யும்னு நினச்சோம். பட் அதை தாண்டி ஆல்மோஸ்ட் இன்றைய காலகட்டம் வரைக்கும் நிறைய வானியல் தகவல்களை கொடுத்துட்டு வந்திருக்கு. 30 ஆண்டுகளுக்கு மேலாக சேவை செய்த ஹபிள் டெலஸ்கோப் அதனுடைய ஃபாலோவராக, அதனுடைய சீடனாக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் விண்ணில் ஏவப்பட்டது. 2021 ஆண்டு ஏவப்பட்ட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் இன்னைக்கு உலகின் மிக பிரம்மாண்டமான ஸ்பேஸ் டெலஸ்கோப். அது வந்து தொலைதூரத்தில் உள்ள கேலக்சிஸ், ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் பற்றி ஆய்வு செய்து ஸ்டார் ஃபார்மேஷன், ஸ்டாருடைய இறுதி காலகட்டம் எல்லாத்தையும் பற்றிய அரிய தகவல்களை, அற்புதமான புகைப்படங்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறது. வானியல் ஆய்வுல மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய தொலைநோக்கிகளை பத்தி மிக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றி ஆர்த்தி.